ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வேக்கன்சியோட தான் வந்திருக்கேன். அதாவது கிராம உதவியாளர் பணி 2025க்கான வேக்கன்சி வந்து அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டிருக்காங்க. அதில வந்து 38 மாவட்ட வாரியாக இத்தனை வேக்கன்சி வந்து எடுக்க போறோம். இவ்வளோ வந்து காலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வேக்கன்சி, அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும், ஸ்டடி மெட்டீரியல் என்ன, எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு சான்சஸ் கூட போகிறக்கு இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். அதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எப்படி வந்து அதுக்கு ஃபீஸ் இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜாப் வருதா, அதுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மொத்தம் 38 மாவட்ட வாரியாக வந்து 2299 போஸ்ட் கிட்ட வந்து காலியாக இருக்குது. காலியாக இருக்குது அப்படின்னா எப்பத்துலேருந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2022 30ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 வருஷம் வேக்கன்சியை வந்து இப்போ வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டிருக்காங்க. ஸோ வந்து விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா 38 மாவட்டம் வந்திருக்கு. இதில் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருப்பூர், திருப்பத்தூர், இந்த மாவட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது. மொத்தம் 2299 போஸ்ட் வந்து விட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி கிராக் பண்ணணும், எப்படி வந்து படிக்கணும், எல்லாமே நான் வந்து பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் அரியலூர், சென்னை இந்த மாவட்டத்திலே வேக்கன்சிஸ் வந்து விட்டிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, இந்த ஊருக்கு வந்தால் வேக்கன்சி வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அது வந்து எப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் வருது இல்லையா, கவர்மெண்ட் ஆர்டர் வந்த பின்னாடி தான் உங்களுக்கு நமக்கு வந்து எப்போவுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி தான் நம்ம வந்து ப்ராப்பராக சொல்ல முடியும். ஓகேங்களா? எல்லாமே இப்போ ரயில்வே எடுத்துட்டிங்கனாலும் ரயில்வேக்கு வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்டர் ஷார்ட் நோட்டீஸாக விட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்துச்சு, போன வாரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி தான் கிராம உதவியாளருக்கும் ஃபஸ்ட்டு ஷார்ட் நோட்டீஸ் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அப்கமிங் வர வீக்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவாங்க கிராம உதவியாளருக்கு. நான் கிராம உதவியாளருக்கு விட்ட உடனே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மாவட்டத்தில் வந்து இவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, இப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு யாராச்சும் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆயிரும் இந்த சான்ஸு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து தரேன், உங்களுக்கு பிடிஎஃபாகவே தரேன். எக்ஸாம் வந்து இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நான் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தரேன். எப்படி வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணணும் எல்லாமே நான் வந்து ஒரு பிடிஎஃபாகவே உங்களுக்கு போட்டு தரேன். அதுக்கப்புறம் வந்து 3 மாவட்டங்களில் வந்து இப்போ வேக்கன்சி இல்லை. அது என்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, இந்த 3 மாவட்டங்கள்ல வந்து இப்போதைக்கு வேக்கன்சி இல்ல. அந்த 3 மாவட்டங்கள் பின்னாடி வந்து வேக்கன்சி காலி பணியிடங்கள் வந்தா போடுவாங்க. அப்போ போட்டா வந்து நான் நம்ம சேனல்ல வந்து உடனே அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் சத்துணவு அமைப்பாளர்லேருந்து ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் விட்டிருந்தாங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் மேல தரேன். நீங்க போய் அத செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ரேஷன் ஜாப் வந்து இப்போ அப்கமிங் வீக்ஸ்ல வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கிராம உதவியாளர்களுக்கு வந்து வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 வயசு வரைக்கும் குடுப்பாங்க. எஸ்சி, எஸ்டினா 45 இருக்கும் வயது தளர்வு. ஓபிசினா 41 வரைக்கும் குடுப்பாங்க. ஸோ வயது தளர்வு வந்து கிராம உதவியாளர் பணியில வந்து இருக்கு. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 1 மாசம் கிட்ட வந்து டைம் விடுவாங்க. அந்த 1 மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருவேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. போஸ்டிங்லாம் நெறையா இருக்கு. ஸோ வந்து 3 வருஷம் போஸ்டிங்க வந்து இப்போ
நிரப்ப போகிறாங்க. அதாவது 2022, 23, 24 3 வருஷம் போஸ்டிங்க இப்போ வந்து நிரப்ப போகிறாங்க. அதுக்கான ஆர்டர் வந்துருச்சு. இனி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.